இந்த கதையோட ஆரம்பத்தில் ஹீரோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு இடத்துலேருந்து தான் வந்து அந்த குயின் செக்டில் இருக்கிற ஒருத்தனை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு போயிருப்பாங்க. அப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்த வந்து இவங்க தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் வந்து ஹீரோ வந்து திரும்ப போவார். போயிட்டுருக்கும்போது ஹீரோவுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே வந்து திரும்ப வருது. அவங்க கூட என்ன தான் வந்து ஒரு மாதிரி அந்தளவுக்கு பாண்டிங் இல்லைனாலும் ஜஸ்ட்டு அவருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுனாவது ஒருத்தவங்க இருந்தாங்க. இப்போ யாருமே வந்து இல்லாமல் போயிட்டாங்க. சில பேர் எங்கே போனாங்கன்னே தெரில. சில பேர் என் கண்ணு முன்னாடியே இறந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போது அந்த இடத்த தேடி வந்து போயிட்டுருப்பார். அப்படி உள்ளே போனதுக்கப்புறம் அந்த இடமே ரொம்ப பாழடைஞ்சு கிடக்கும். ஏன்னா ஒரு சண்டை நடந்ததுக்கப்புறம் அந்த இடத்த வந்து பெருசாக வந்து யாருமே வந்து கன்சிடரே பண்ணல. அப்படி ஹீரோ வந்து உள்ளே போனதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு விஷயத்தை வந்து தேடிட்டுருக்காரு. என்ன தான் வந்து சில மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆட்களாகவே இருந்தாலும் கூட அவர் வந்து மேக்ஸிமம் காசுகளை வந்து எடுத்துகிட்டு வராமல் இருந்தாலும் கூட அவங்களோட சந்ததிகளை வந்து வளர்க்கறதுக்கான டெக்னிக்ஸ் வந்து அவங்க கூட எப்போவுமே வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. சில பேர் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் கூட அந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக அது இங்கே தான் எங்கேயோ வச்சுருக்கணும். அது அசாசினுக்கே உண்டான ஒரு மெத்தடில் தான் வந்து அவங்க ஒழிச்சு வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ முதல்ல எல்லா இடத்தையும் தேடுறாரு. உள்ளுக்குள்ளே எல்லாமே வந்து பாழடைஞ்சு போயிருக்கு. இதில் இருக்கிற மேக்ஸிமம் குட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ மேலே வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக திரும்பி இருக்கும் ஒரு ஹோல். அப்போ ஹீரோ வந்துட்டு இதுதான் வந்து உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அந்த வெப் டெக்னிக் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே போகிறாரு. உள்ளுக்குள்ளே போனால் ஒரு ட்ரெஷரி பாக்ஸ் இருக்குது. அந்த ட்ரெஷரி பாக்ஸ் உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ண உடனே வந்து ஹீரோ வந்து இவ்வளோ நாள் தேடப்பட்டிருந்த ஒரு டெக்னிக் வந்து ஹீரோவுக்கு கிடைக்கிது. ஏன்னா ஹீரோ வந்து இப்போட முக்கியமான ஏம் என்ன வச்சுருக்காருன்னா, இப்போ ஹீரோவோட நிறைய பேர் வந்து பவர்ஃபுல்லான ஆட்களெல்லாம் இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து பவர்ஃபுல்லாக ஆகிறதா ஒரே ஒரு வழி. அப்போ தான் அவங்களெல்லாம் எதிர்த்து வந்து நம்ம இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டில் வந்து சர்வை பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ இந்த டெக்னிக்காக காத்திருந்து கடைசியில் அந்த டெக்னிக் வந்து ஹீரோ வந்து எடுத்து இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து குடி போதையில் தள்ளாடிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோனா கீழே உட்காந்துக்கிட்டு இருப்பார். உட்காந்துட்டு இருக்கும்போது ஏய் நான் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து நீ இங்கே வருவேன்ட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இங்கேருந்து ஆட்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்கள நான் ஏற்கனவே கைலாசுக்கு அனுப்பிச்சி வச்சிட்டேன்ப்பா. சரி ரூலை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை நான் வந்து உங்களோட ரூலை வந்து மறக்கலை. நான் வந்து கப்பம் கட்டுறேன். நான் வந்து நிறைய காசு வந்து வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறது தான் சார் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோவுக்கு வந்து நிறைய பொற்காசுகள் வந்து கொடுப்பான். கொடுத்ததுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நல்லது இதை வந்து கன்டினியூ பண்ணுற மாதிரி ஆயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கேருந்து போயிடுவார். போனதுக்கப்புறம் இவன் என்ன நினைக்கிறான்னா, 7 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து உடச்சிட்டானா, இப்போ நான் வந்து ப்ரொடக்ஷன் ஃபீஸ் வேறு இவனுக்கு இலவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸில் மட்டும் இருந்தால் நான் வந்து வாழ்கிறதுக்கு வந்து பார்த்தாது, ஏதாவது பிஸ்னஸ் வந்து சைடில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நான் நிறைய இடத்த விசிட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பார். இப்போ அதே சமயத்தில் சீனும் கட்டுது. அதுக்கப்புறம் அந்த வயசான கிழவனும் அப்புறம் அவனோட கிராண்டாட்டர்னா ஒரு மாதிரி சிஸ்டரோட மகள் அந்த மாதிரி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இப்போ அவங்ககிட்ட போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே அந்த 7 ஸ்டார் ஹால் மாஸ்டர் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அவன் செகண்டில் ஒரு நைட்லேயே வந்து முடிச்சு தள்ளுவான்னு சொல்லிட்டு இது ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாட்களில் வந்து என்னென்ன நடக்குமோன்ட்டு யாருக்குமே தெரியல. ஸோ நிலவரம் எப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நீ வந்து இங்கே தங்கிக்கோ. ஏன்னா என்னோடய சிஸ்டருக்கு வந்து நீ இறந்துட்ட அப்படின்னு சொல்லி என்னால் எல்லாம் போய் மூஞ்சியில் நின்று முடிச்சுட்டு இருக்க முடியாது. அதனால் தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாள். சொல்லிகிட்டு இருக்கும்போது இல்லை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சம் வந்து புரிய வைக்க. அப்புறம் கடைசியாக வந்து அவள் அங்கேருந்து வந்து ஒரு வழியக்கு வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாள். சரி கிராண்ட்ஃபாதர் நான் வந்து இங்கேருந்து போகிறேன் நீங்கள் சொன்னதுக்கோசரம், ஆனால் நான் வந்து திரும்ப வந்து குடிசத்துலேயே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இங்கேருந்து போவாள். அதே சமயத்தில் இப்போ சீனுங்கிட்டே ஒரு நைட் டைமோ இல்லை ஒரு சாயந்தர நேரம் மாலை நேரத்தில் வந்து சில பேர் வந்து ஒரு பெட்டி தூக்கிட்டு வந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ அவன் ஒரு அவன் பேர் வந்து பிளட் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து நின்றுட்டுருப்பான். நின்றுட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருமே வந்து போயிட்டுருக்க, நீ இங்கே எதுக்கிட்ட இங்கே வந்துக்கிறீங்க, உங்களுக்கு கொடுத்துப்பட்ட அந்த வேலையை வந்து மறந்துட்டீங்களா, எங்களுக்கு வந்து நல்லாவே ஞாபகம் இருக்குது, அந்த மாதிரி அந்த டவுனில் போய் எங்களுக்கான ஒரு இடத்த வந்து செட் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ தெரிஞ்சுக்கிட்டே இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன பிரச்சனையாகி போச்சு. அந்த குயின்செக்ட் இருக்கிறான்ல அவன் வந்து நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு இருக்கிற மீதி பேத்த எல்லாத்தையுமே வந்து அங்கேருந்து வந்து தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தள்ளி விட்டுட்டானா அதாவது எங்களை இந்த இடத்த விட்டு துரத்திட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடா இப்படி உளறிட்டு இருக்கிறீங்க, என்னதையும் வந்து அந்த குயின்செக்ட் வந்து எங்களோட வழியில் வந்து குறுக்கு வந்திருப்பான், இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது, நீ என்ன பண்ணுற, நீ திரும்ப போ, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வந்து ஒரு ஆளை வந்து நான் என்னோடய சார்பை வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன், அவன் வந்து உங்களுக்கு தேவையான நல்லா வேலையை செய்வான், நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பேஸ் வந்து அமைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த குயின்செக்ட் அது நம்மளை கேவலமாக கீழ்த்தனமாக நினச்சதுக்காக அது வந்து கண்டிப்பாக கஷ்டத்தை அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கிளான் மேலே வந்து வெறியாகிட்டு இருக்க. அதே சமயத்தில் சீனுங்கிட்ட இது
இப்போ ரொம்ப காலங்கள் வந்து உருண்டு ஓடிடுது. நல்லா பனிக்காலம், மழைக்காலம், வெயில் காலம் எல்லாம் உருண்டு ஓடுனதுக்கப்புறம் இப்போ ஹீரோவுமே வந்து ஒரு மெச்சூர்டான ஸ்டேட்டுக்கு வந்துருவார். அவர்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருப்பார். ஆனால் இன்னும் எந்த லெவலில் வந்து இருக்காருன்ட்டு வந்து இன்னுமே வந்து சரியாக வந்து காட்டியிருக்கவே மாட்டாங்க. அதே சமயத்தில் ஹீரோ வந்து வேடம் தணிச்சுட்டு அந்த இடத்துலையே வந்து சுற்றிட்டு இருப்பார். ஆனால் அவர் இருக்கிற ப்ரெசன்ஸ் வந்து யாருனாலுமே வந்து நோட்டீஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மாட்டு கொட்டாய் வண்டி மாதிரி ஒரு வண்டி வந்து வருது. அதில் வந்து ஒரு இறங்குறா. யாருன்னு பார்த்தா இவள் கிராண்ட் டாட்டர். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன்னா சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு புரியுது கிராண்ட் ஃபாதர், நீ சொல்லி அவ்வளோ நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, நீ வரவே கிடையாது. சரி அதான் உனக்கு ஏதாவது ஆச்சோன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். நான் மட்டும் தனியாக வரல, கால்படாத, எனக்கு கூட ஃப்ரெண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யாருன்னு பார்த்தா அவள் தான் வந்து ஃபஸ்ட்டு இருந்த ஒரு வில்லின்னு சொல்ல முடியாது. அந்த இன்சிடென்ட்ஸுக்கு காரணமான ஒரு மைய பாயிண்ட்டே அவள் தான். அவனால் தான் வந்து குன் செக்ட் எமி செக்ட் ரெண்டுமே வந்து அழியிறதுக்கான குயின் செக்ட் முழுசாக அழிஞ்சிருக்காது. ஆனால் எமி செக்ட் ஃபுல்லாக டோட்டலாக அழிஞ்சிருக்கும். அது காரணமே இவ தான். இவளுக்கும் அவனுக்கும் நடக்கிற கல்யாணம் தான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணமே. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இவ என்ன தான் வந்து எமி செக்டோட ஒரு சூப்பரான டேரக்ட் டிஸ்பிள் அடுத்த ஒரு ஹெட்டாக இருந்தாலுமே வந்து இப்போ அந்த செக்டே அழிஞ்சங்காட்டி இவளோட டேலண்ட்ஸ் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்துல போய் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அவளோட ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து வளர்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது இவனுக்கு வந்து தெரிஞ்சிருது இவ தான் எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னோடய டாக்டர் ஏதாவது உங்களை வர வெளியே தொல்லை வந்துருந்தா அதை வந்து கொஞ்சம் மனசில் வச்சுக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை அவள்லாம் வந்து எனக்கு ஒன்றுமே தொல்லை பண்ணல. அது மட்டும் அவளை எனக்கு ரொம்ப காலமாக தெரியும், என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி தாத்தா, இந்த மாதிரி நாங்கள் மட்டும் இல்லை, இன்னும் சில பேர்கள் எல்லாம் இங்கே வரப்போகிறாங்க, அவங்கள எல்லாத்தையும் நான் போய் பார்த்துட்டு அப்போ தான் இங்கே வரப்போகிறேன். நீங்கள் வந்து அவசரப்பட்டுட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்னடா கிராண்ட் டாக்டர் வரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் போய் ஊர் சுற்றிக்கிட்டு அப்படி இப்படின்னு சாப்பிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு அப்படித்தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் வந்து ஹீரோவுமே வந்து கவனிச்சிருவார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் காட்டுறாங்க ஒரு ஹோட்டல் மாதிரி. அங்கே எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முதல்ல ஒருத்தன் காட்டுவான். இவன் தான் வந்து சரியான பொம்பளை பொறுக்கி. எல்லாருமே வந்து இவங்ககிட்ட மார்ஷல் ஸ்கில்ஸ் இருக்குது, ஆனால் அதையும் விட்டு போட்டு லஸ்ட்டுன்ட்டு அந்த இடத்துல இருக்கிற ப்ராஸ்டியூட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் ரெட் லைட் ஏரியாவில் மட்டுமே தான் சுற்றிட்டு இருப்பான். இவன் எது பேசினாலுமே வந்து அதில் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் வந்து இது வந்துடும் எப்படியாவது. இந்த மாதிரி இங்கே இருக்கிற ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியுமே அந்த விஷயத்தை வந்து அவன் சொல்லிடுவான். இப்படியே வந்து நடந்துகிட்ருக்க. அது வந்து அந்த இவளுக்கு வந்து பிடிக்காது. நீ வந்து இதையோ அது பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன நம்ம மட்டும் தான் வந்திருக்கோம், இன்னும் 2 பேர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு 2 பேரும் வந்து வந்துடுவானுங்க. நீங்கள் 2 பேரும் சீக்கிரமாகவே வந்துட்டீங்க, நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வரீங்க, நாங்கள் என்ன கனவாகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் வந்து பொறுமையாக வந்துட்டு இப்போ எல்லாருமே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறேன். இவங்க எல்லாமே வந்து இப்போ தற்போதைய ஜென்ரேஷனில் வந்து ஒரு பெஸ்ட் டிசபிள்ஸ் மாதிரி. அவங்க டிசபிள் அதாவது அவங்க கிளானெல்லாம் இருக்குல்ல, அவங்க கிளான் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க எல்லாருமே வந்து இவங்க ஒரு ட்ரெஷர் லைக்காக வந்து கன்சிடர் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு டேலண்டடான டிசபிள்ஸ் தான் அவங்க எல்லாருமே வந்து. அதில் இப்போதைக்கு இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லானவன் வந்து இவன் தான். அந்த முழிப்பாம்பு இருங்க, அவன் தான். அவன் பேர் என்னமோ வைக்கிறது, அவன் பேர் கண்ணப்பன். நான் வந்து சும்மா சொல்கிறேன் கைஸ். அந்த கண்ணப்பன் தான் வந்து இப்போ அங்கே இருக்கிறதுலே வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆள். இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஒருத்தன் வந்து கவனிக்கிறான். அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஆனால் அவன் கவனிக்கிறத வந்து அந்த கண்ணப்பனுக்கு வந்து சென்ஸ் ஆகிடுது. யாராவன் எவன்டா எனக்கு எல்லாம் வேவு பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க யாருக்குமே வந்து ஒன்றுமே புரியல. எவனா வந்து என்னை வந்து பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே வந்து நம்மளை தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து இருந்துட்டு அந்த கண்ணப்பனுக்கு கொஞ்சம் கண்ணு நல்லா தான் தெரியுது போல். இருக்குல்லையே வந்து நான் வந்து நோட்டீஸ் பண்ணுறது அவன் மட்டும் நோட்டீஸ் பண்ணியிருக்கானா, இவன் கொஞ்சம் டேலண்டான ஆள் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே வந்து நினச்சிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் சீனங்கட்டை மாடு வெட்டுற கடைக்கு தான் போகிறாங்க. அந்த மாட்டு அந்த வேலையத்தை வந்து ஹீரோ வந்து கொஞ்சம் நாட்களாக வந்து பண்ணிகிட்ருப்பார். அதுவும் இல்லாமல் ஹீரோ வந்து சைடில் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது, நீ வந்து ஒரு நாளும் கூட வந்து லேட்டாகவே வந்தது கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் சார், நான் வந்து எப்போவுமே வந்து எந்த தொழில் பண்ணாலுமே வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒர்க்கர் கிடைக்கிறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் சார் இந்த மாதிரி நான் அந்த வேலையை விட்டு போட்டு இன்னையிலேருந்தே வந்து குவிட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்ப்பா உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை சார் எனக்கு வந்து வேறு சில வேலைகள் வந்து இருக்குது, அதனால் வந்து என்னால் இதை தொடர்ந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரிப்பா நான் வந்து இதுக்கு மேலே உன்னை எந்த டிஸ்டர்பன்ஸுமே நான் பண்ணுறதா கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் தெரியுமா வந்து உன்னை இவ்வளோ நாளாக வந்து வச்சுட்டு இருந்தேன், ஏன்னா மற்ற எல்லாருமே வந்து மாட்டை வெட்டுறதுனா வந்து அவங்க எல்லோருமே வந்து அந்த ஜீவன் வந்து துடிக்க வச்சு தான் வந்து சாகடிப்பாங்க. ஆனால் நீ வந்து எல்லா மாடுகளும் வந்து வெட்டினாலுமே வந்து அது பெயின்லெஸ்ஸே இல்லாமல் வந்து சாகடிக்கிற, அதுக்கு வந்து வலியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற, அந்த ஒரு குவாலிட்டி வந்து உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது இந்த தொழில்லையே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருப்பான். அதுலேருந்து எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, நீ வந்து பிறக்கும்போதே வந்து கொலைகார ஒரு இன்டென்ட்டில் தான் வந்து நீ பிறந்தவன்,
உங்கள்கிட்ட எப்போவுமே வந்து கில்லிங் இன்டென்ட் இருக்குது. ஸோ அதை நீ பார்த்து யூஸ் பண்ணு. அது மட்டும் உனக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்ததுன்னா, ஏதாவது காசு தேவைப்படுச்சுன்னா தாராளமாக நீ வந்து இங்கே வேலைக்கு வரலாம். நான் உனக்கு எப்போ வந்தாலுமே நான் வந்து எடுத்துக்குவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு ரொம்ப நன்றி முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுவார். போனதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நான் அந்த மாஸ்டர்கிட்ட வந்து ஒரு டெக்னிக் வந்து கண்டுபிடிச்சேன். அதில் வந்து மாட்டை வச்சு தான் வந்து இவ்வளோ நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா மனுஷங்கிட்ட டேரெக்டாக போக முடியாது. மாட்டுக்கும் மனுஷனுக்கும் வந்து சில விஷயங்கள் வந்து சிமிலராக இருக்குது. அதுதான் வந்து நர்வ் சிஸ்டம். ஒரு குறிப்பிட்டான நேவில் வந்து நம்ம அடிச்சிட்டோம்னா அதில் வந்து இன்ஸ்டன்ட் டெத் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து டெத் ஆனனே வந்து தெரியாத அளவுக்கு வந்து டெத் ஆயிடுவாங்க. இப்போ நான் அந்த இடத்துல அடிக்கிறேன்னா அவங்களுக்கு வந்து மயக்கமாகும். ஆனால் மயக்கமாகிற சமயத்தில் வந்து அவங்க இறந்துருவாங்க. அது அவங்களுக்கே வந்து தெரியாது. அவங்க ரியலைஸ் பண்ணுறக்குள்ளேயே வந்து அவங்க கதை முடிஞ்சிடும். இவ்வளோ நாள் வந்து நான் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு தியரியை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரொம்ப நாட்கள் பல வருஷங்கள், அதாவது ஒரு வருஷமாக வந்து இந்த விஷயத்தையே வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்ருக்கேன். இப்போ வந்து இது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரே அடியில் வந்து அந்த மாட்டை வந்து பெயின்லெஸ்ஸே இல்லாமல் வந்து கொன்றுவார். அதுக்கு வந்து எந்த விதமான பெயினுமே இருக்காது. ஹீரோ வந்துட்டு சரி இதுக்கு மேலே நான் என்னோடய வேறு வேலையை வந்து பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து ஒரு பக்கம் வந்து தயாராகிட்டு இருப்பார். அதே சமயத்தில் அந்த ஹியோ கிளான்னு சொல்ல போகிற ஒரு கிளான் இருக்கணும், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுற கிளான். அதோட பிரான்ச் லீடர் வந்து உட்காந்துட்டு என்னடா இந்த நாள் போயிட்டுருக்குது, சரியாகவே போக மாட்டேங்குது, ஒரே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில் வந்து ஒரு சேவகி வந்து இந்த மாதிரி சொல்லுவா, இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான், அவனை வந்து நார்மலான பிரான்ச் லீடர் வந்து பார்க்க முடியுது, அதனால நீங்கள் தான் வந்து அவனை டீல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அந்தளவுக்கு பெரிய பிக் ஷாட் அவன், சரி வரச்சொல் உள்ளே வரச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து உள்ளே வந்துடுவான். யாருன்னு பார்த்தா அந்த கண்ணப்பன். அவன் வந்து இருந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் தான் வந்து உண்மையிலேயே வந்து அந்த பிரான்ச் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக இந்த கிளான் வந்து பெரிய கிளான், அதில் வந்து நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த பிரான்ச்சுக்கு வந்து லீடர் நான் தான், ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக நானுமே வந்து இந்த பிரான்ச் லீடர்ஸ் எல்லாம் நிறையா பேர்த்து மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற வைப்ஸுக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற வைப்ஸுக்குமே வந்து சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ உனக்கு பிரச்சனை வைப்ஸை பற்றியா இல்லை இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுற பற்றியா? சரி எது எப்படியோ நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். ஸோ உனக்கு அப்படி தோணலாம், விஷயத்த சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி நான் வந்து ஒருத்தனை தேடி வந்திருக்கேன். அவனை பேர் வந்து எனக்கு சரியாக தெரியாது. அவன் வந்து இந்த ஏமி செக்டும் குயின் செக்டும் வந்து சண்டை ஓட்டு அழிஞ்சாங்களே, அதில் வந்து மையமாக இருக்கிற ஒருத்தன் தான். அவன் தான் ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த 7 ஹால் மாஸ்டரை வந்து கொன்னான்னு சொல்லிட்டு ஒரு பொருளையுமே வந்து பரவப்பட்டுட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு, அதில் சில மக்கள்கள் எல்லாமே வந்து இறந்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அவனை தேடி வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் வந்து இந்த சிட்டியில் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அவன் இந்த சிட்டியில் தான் இருக்கான். ஆனால் அவனோட ப்ரெசன்ஸ் வந்து இந்த நாட்களில் வரைக்கும் யாருனாலையுமே வந்து நோட்டீஸே பண்ண முடியல. அந்தளவுக்கு வந்து அவன் மனுஷங்க மத்தியில் வந்து மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறவனை போய் நீ வந்து தேட சொல்கிற, அது கொஞ்சம் கஷ்டம்பா. அதெல்லாம் கடலில் போட்ட ஒரு காயின் மாதிரி, அதெல்லாம் போய் தேடிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது ஒரு பெஸ்ட் குரூப்னு வந்து கேள்விப்பட்டேன், இந்தாங்க அதுக்கான அட்வான்ஸ் பேமெண்ட்டை இது வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் வந்து கண்டிப்பாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சா வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவனுமே வந்து ஹீரோவை வந்து தேடலாம் தான் வந்து யோசிச்சுட்ருப்பான். ஏன்னா இவன் எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த 7 ஸ்டார் ஹால் மாஸ்டரை பற்றி வாங்கினதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து ஒரே நைட்டில் போட்டு தெளிடுவான். ஸோ இப்போ இவனும் வந்து ஹீரோ ஒரு பக்கம் தேடிட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுற ஒரு ஆளாக வந்து அப்போது அங்கே எல்லா கலையுமே வந்து ஹீரோ வந்து கற்றுட்டு வச்சுருப்பாரு, சில பேசிக்கான ஒரு விஷயங்கள். அப்போ வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நிகழ்பெற போகிற நேரத்தில் வந்து ஹீரோ வந்து கூப்பிடுவாங்க. அப்போ ஹீரோ வந்து சரி வாங்க போகலாம், எனக்கு நர்வஸ் ஆகுது இருந்தாலும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போயிட்டு இருப்பார். அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த கண்ணப்பன் வந்துடுவான். கண்ணப்பா அப்புறம் ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த லஸ்ட்டு பாய் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் எங்கே இருப்பான், அவன் இந்த மாதிரி வச்சார விடுதியில் தான் எங்கேயோ சுற்றிட்டு இருப்பான். இன்னொருத்தி அவன் எங்கேயோ போடான்னு சொன்னாப்பா, எங்கே போனாங்கன்னு தெரியல, ஆனால் எங்கேயோ போயிருப்பாங்க. ஆனால் அந்த நாய் வந்து விபச்சார விடுதியில் தான் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி விட அந்த நாய் எப்போவுமே அப்படித்தானே. அதுக்கப்புறம் பிரதர் இந்த மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு மியூசிக்கல் நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது, வாங்க நம்ம போய் பார்க்கலாம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி வா போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இப்போ அவங்க மட்டும் இல்லை அங்கே இருக்கிற சில மோட்டல் மக்கள்ஸ், அதாவது கலைகள் எதுவுமே வந்து தெரியாமல் சும்மா ரசிக்கிறதுக்காக இருக்கிற நார்மலான ஸ்ட்ரீட்டில் வாழ்கிற பீப்புள்ஸ் எல்லாமே வந்து அதை வாட்ச் பண்ணுறதுக்கு வந்துருப்பாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது இப்போ வாசிக்க வந்து ஆரம்பிப்பாங்க. இப்போது ஹீரோ தான் வந்து அந்த வயல், அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிட்டார் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் அந்த காலத்துலேயே. அப்போ அதில் வந்து ஹீரோ வந்து வாசிக்கிட்டு இருப்பார். அப்படி வாசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டியூன்ஸ் எல்லாமே வந்து இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையாக வந்து இருக்க ஆரம்பிக்கும்.
அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து ஓகேவாக தெரிஞ்சு அந்த கண்ணப்பனுக்கு மட்டும் இது ஃபிஷியாக தெரியுது. அவன் வந்து மியூசிக் ப்ளே பண்ணுறான், ஆனால் அது மியூசிக் ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலையே. அவன் கையில் வந்து கத்தி வச்சுட்டு ஸ்வாட் டான்ஸ் ஆடுற மாதிரி எனக்கு ஏன் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஆறாவும் அப்புறம் அந்த ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது இவனை கவனிச்சிட்டு இருந்த ஆறாவும் வந்து சேமாக இருக்குது. இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்க. என்னாச்சு இந்த இடத்துல ஏன் வந்து நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் கிட்டாரை வச்சுட்டு இருக்கான். இல்லை அவனை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தேவைப்படுது, நீ வந்து கேதர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி டென்ஷன் ஆகாத, நான் வந்து கூடி சீக்கிரத்துலேயே இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ளேயே வந்து நான் உனக்கு கேதர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் வந்து உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் நோட்டீஸ் பண்ணது ஹீரோவே வந்து நோட்டீஸ் பண்ணிடுவார். இந்தளவுக்கு நீ திறமசாலியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட டெக்னிக்லேயே வந்து இன்னும் ஒரு மெயின்படுத்தப்பட்ட ஒரு டெக்னிக் அதிலே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து யூஸ் பண்ணுவார். அதை வந்து மியூசிக்கில் வந்து காட்டுவார். அது வந்து ரொம்ப ரொம்ப இனிமையான மியூசிக்கில் இருக்கும். ஆனால் இவனுக்கு அது தெரியாது, ஆக்சுவலாக வந்து ஸ்வாட் டான்ஸ் தான் இது, ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஸ்வாட் டான்ஸ் மாதிரி ஒரு மூமெண்ட்டை வந்து ஹீரோ வந்து அதை அந்த கிட்டாரில் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருப்பார். அது மக்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும், எல்லாத்துக்குமே வந்து இது ரசிக்கும் தன்மையாக இருக்குது. இவனுக்கு மட்டும் தெரியுது இவன் வந்து நார்மலான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கடைசியாக வந்து அந்த ஷோ முடிச்சதுக்கப்புறம் மக்கள் எல்லாமே வந்து கோஷம் போடுறாங்க, அருமையாக பண்ண அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அவன் வந்து சொல்ல ஆரம்பிப்பாள். அதாவது அந்த நிகழ்ச்சி வந்து முடிஞ்சு எல்லோரும் கிளம்ப போகிற சமயத்தில் இவன் வந்து சொல்லுவாள், அவன் வந்து நார்மலான ஒரு ஆள் தான், அவன் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து மியூசிக் வந்து எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா அம்மா வந்து தவறிட்டாங்க, அவங்க வந்து காசு நிறையா கொடுத்துட்டு போனாங்க, அதனால் இவன் நிறையா பிஸ்னஸ் வந்து போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போதைக்கு இவன் பண்ணிகிட்ருக்கிற இது ஒன் ஆஃப் பிஸ்னஸ் வந்து மியூசிக்கல் ப்ளே பண்ணுறது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவனுக்கு வந்து இதெல்லாம் கேட்டோன்னே வந்து இப்போ ஹீரோ கிட்ட போய் அவன் பேச ஆரம்பிப்பேன், இந்த மாதிரி உங்கள்கிட்ட டேட்டா வந்து நான் பேசக்கூடாது, அதுக்கு வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை பரவாயில்ல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் தான்ப்பா கண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட ஃபேக் நேம் சொல்லிவிட்டு அப்படியே இப்போ 2 பேருமே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இப்போ 2 பேருமே வந்து நம்ம ஏன் வந்து கொஞ்சம் தனியாக பேசக்கூடாது, உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் ப்ளே பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே வந்து இப்போ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. இப்போ பேசுகிற எல்லாமே வந்து யாரும் காட்ட மாட்டாங்க. அப்படி காட்டாததுக்கப்புறம் ஹீரோ வந்து போயிட்டுருப்பார். அதாவது அவரோட இன்னொரு பிஸ்னஸ் நடக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டுருப்பார். ஆக்சுவலாக வந்து மியூசிக்கை பற்றி 2 லைன் தான் பேசினா, ஆனால் மியூசிக் பற்றி பேசுகிறதுக்கு வந்து எனக்கு கூப்பிடல, என்னோட பற்றி ஏதாவது ஒரு விஷயம் தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சுக்கு, அதனால் நாய் கூப்பிட்ருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவனோட கேரக்டர் எப்படின்னா இவன் வந்து நார்மலேருந்தே ஒரு டேலண்டான டிசபிள் தான், ஆனால் ஒரு நாளாக வந்து இவன் இன்னும் டேலண்டெல்லாம் இருக்கிறாங்களா அவங்க எல்லாத்தையும் வந்து அடிச்சு தூக்கிட்டு இவன் மேலே வரணும், இவன் வந்து அந்த மாதிரி ஒரு கோலை வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கிறவன். அதனால தான் வந்து ஹீரோவையும் தேடுறான்னு நினைக்கிறேன். இப்போ இப்படி எல்லாமே வந்து விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவனுமே வந்து ஒரு இடத்துக்கு ஒரு ஓனர் தான் இவனுக்கு ஹீரோவுமே. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்தோட மேனேஜர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற மேனேஜர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஹீரோ கிட்ட வந்து காட்ட ஹீரோ வந்து பார்த்துட்டு தண்டர் செக்ட்டு அது வந்து இப்போ மூவில் இருக்கா, அதாவது அந்த ஒருத்தனை வந்து அனுப்பிச்சி வைப்பான்னு சொல்லிட்டு அந்த பிளட் மாங்க் சொல்லியிருப்பான், அது வந்து தண்டர் செக்ட்டுக்கு சொந்தமான ஒரு ஆள் தான் அவன். இப்போ தண்டர் செக்டர் வந்து குடிச்சு தான் இந்த டவுனுக்கு வந்து வர போகிறாங்க, அவங்கள வந்து ஒரு பக்கம் பார்த்துக்கணுமா. இவனுக்கு இங்கே என்ன திடீர்னு பண்ணுறானுங்க, அவனுக்கு பொட்டிப்பாக பார்த்தா அடங்கிட்டு இருந்தானுங்க, எங்கே கொடுக்கு முளைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே நினச்சிட்டு இருக்கேன். சரி வரட்டுன்னு பார்த்துக்கலாம் அது ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து ஒரு பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அடுத்த நாளே வந்து ஆகுது. அந்த தண்டர் செக்டரை சேர்ந்த ஒரு குட்டி குஞ்சன்ஸ் அவனுங்க எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களாம் வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே வந்து இருக்கிற வெஞ்சன்ஸ் எல்லாமே வந்து குன் செக்ட் மேலே தான். ஏன்னா அவனுக்கு தான் வந்து அவனோட ஆட்களை கொன்று, ஆனால் இது எல்லாமே ஹீரோ பண்ண விட்டாலக்கடி தான். ஹீரோ தான் வந்து இந்த மாதிரி கிளாஷ் பண்ணால் அவங்க 2 பேத்தையும் வந்து ஈஸியாக போடுறது ஹீரோ தான் இந்த விட்டாலக்கடியெல்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் அது எதுவுமே வந்து அந்த 2 மாக்கனுக்குமே தெரியல. அவனுக்கு எல்லாருமே வந்துட்டு இந்த குன் செக்ட் நாய்களை வந்து என் கையாலே வந்து அடித்து சாகடிக்க போகிறேன், அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு வந்து அந்த பிளட் மாங்க் அவன் வந்து இவன் அனுப்பிச்சி வச்சுருக்கான், என்ன கருமமோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவன் பார்க்குறக்கே ஒரு தினுசாக இருக்கிறான். அவன் பேர் வந்து மாறுகண்ணன். அந்த மாறுகண்ணன் இருந்துட்டு இந்த மாதிரி கொஞ்ச நாளில் வந்து நீ என்ன பண்ணுற, அந்த மவுண்டைன் தெரியுதுப்பா தூரத்தில், அங்கே போய் நிற்கிறீங்க, நான் சொல்கிறப்ப புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ வாட்டுக்கு வந்து தூரத்தில் இருக்கிற மவுண்டனில் போய் நீ சொல்கிறப்ப நிற்குன்னு சொல்லிட்டு இருக்கிற, என்னடா நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டு சொல்கிறீங்கன்னா அது தெளிவாக சொல்லு, இப்படி அரையும் குறையுமா சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒன்றுமே புரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு புரியுதோ புரியலையோ அதெல்லாம் வந்து கேள்வி கிடையாது, நீ என்ன நான் சொல்கிறனோ அதை மட்டும்தான் நீ பண்ணுற, புரியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ வந்து வாய் ரொம்ப ஜாஸ்தி பேசிகிட்டு இருக்கிற, உனக்கு இருக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
ஆக்சுவலாக நீ வந்து என்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்க, உனக்கு அது தெரியுமா? அப்படி டிஸ்ரெஸ்பெக்ட் நீ பண்ணினா நீ வந்து அந்த எல்டரை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி. அப்படி எல்டரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணினா என்ன நடக்குது தெரியுமா? உனக்கு வந்து சாவு தான். இப்போ நீ பண்ணதுக்கு வந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்கனை வந்து அங்கே அவன் போட்டு தள்ளிட்டு இருக்க. இது ஹீரோவுமே வந்து ஒரு பக்கம் காத்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்க. அடுத்த சாப்டர் வந்து மீட் பண்ணலாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த ஐ எம் த ஃபேட்டட் வில்லன் வந்து நான் போட முடியாது, ஏன்னா வந்து சில காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து நான் அதை அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பால் மீட் பண்ணிக்கும். பை கைஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது இன்னுமே ஒரு 5 daysலேயே வந்து இந்த மாடல் முடிஞ்சு அதுக்கப்புறம் நியூ மாடல் வந்து நம்ம போகலாம் கைஸ். ஓகே கைஸ், பை கைஸ்.